அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புத்தாண்டு அன்னைக்கு வர்ற அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அபிஜித் நட்சத்திரம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. நம்ம எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒன்றுங்க. அதில் 24 நிமிஷத்தில் நீங்கள் என்ன வேண்டுனாலும் அது அப்படியே நடக்குங்க. அது எந்த 24 நிமிஷம்ன்றது வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அபிஜித் நட்சத்திரம்னா என்னென்னா, அதாவது உத்திராடம் 4ஆம் பாதமும் திருவோணம் 1ஆம் பாதமும் இணைந்தது தாங்க அபிஜித் நட்சத்திரம். அபிஜித் நட்சத்திரம் மகாபாரத காலத்திலேருந்து இருக்குங்க. சகுனி துர்ஜாதனன் கிட்ட சகாதேவன் கிட்ட போயிட்டு நல்ல நேரம் குறிச்சிட்டு வா, போரில் நம்ம வெற்றி பெறுற மாதிரி நல்ல நேரம் குறித்து வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு துர்ஜாதனனை அனுப்புகிறாங்க. அப்போ துர்ஜாதனன் போயிட்டு சகாதேவன் கிட்ட நேரம் குறித்து தர சொல்லும்போது அவர் குறித்து கொடுத்த நேரம் அபிஜித் நட்சத்திரம் தாங்க. ஏன்னா அபிஜித் நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் என்ன வேண்டுனாலும் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நடக்கும்னு இருந்துச்சுங்க. அதனால அப்படியே குறித்து வாங்கிட்டு வந்தாங்க. இதை பார்த்த கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன்னோட மயில் இறகுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிறாரு. எதுக்காகனா, நல்லதை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும். அந்த அபிஜித் நட்சத்திரம் எதை வேணாலும் தரக்கூடியதுன்றதுனால கெடுதல் நினைக்கிறது நடக்கக்கூடாது, நல்லது மட்டும்தான் நடக்கணுன்றதுக்காக அந்த 28வது நட்சத்திரம்ன்றது தாங்க சொல்லுவோம் அபிஜித் நட்சத்திரத்தை. இந்த 28வது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன்னோட மயில் இறகுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிறாருங்க. அந்த தவறான நேரத்தில் போர் தொடுத்ததுனால கௌரவர்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்கங்க. நீங்களும் இதை வேண்டிக்கிறப்ப தவறான எண்ணத்தோடு வேண்டிக்கிறாதீங்க. உங்களுக்கு நல்ல எண்ணத்தோடு மட்டும் வேண்டிக்கிட்டிங்கன்னா மட்டும்தாங்க இது நடக்கும். அது எந்த 24 நிமிஷத்தில் நீங்கள் எப்படி வேண்டணும், என்ன பண்ணணுன்றதை நான் சொல்லித்தரேங்க. அபிஜித் நட்சத்திரம்ன்றது மாதத்தில் ஒரு முறை அல்லது 2 முறை வரக்கூடியதுங்க. இந்த வருடத்தில் ஆனால் முதல் முறை வர அபிஜித் நட்சத்திரம்ன்றதுனால, அதுவும் புதன்கிழமை வர்றதுனால, புதன்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளுங்க. புதன்கிழமை வர்றதுனால ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அபிஜித் நட்சத்திரம் 11:24 இரவுங்க. 11:24 11:58 வரைக்கும் வருதுங்க. அந்த 24 நிமிஷம் நீங்கள் பெருமாளுக்கு ஒரு 2 நெய் தீபம் ஏற்றி வச்சு உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ, கெடுதல் நினைக்காம நல்லது மட்டும், அதாவது அடுத்தவங்க கெட்டு போகணும் அப்படி இது நினைக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவை? ஒரு அரசாங்க வேலை வேணும், கடன் நீங்கணும், படிப்பு கூடணும், கடன் கொடுத்தவங்க திரும்ப கொடுக்கணும், பணவரவு வீட்டில் அதிகரிக்கணும், சொந்த பந்தங்கள் கூடணும், உறவுக்குள்ள பிரிவுகள் இருக்கக்கூடாது, பிரிஞ்சவங்க சேரணும், இப்படி ஏதாவது நல்ல விஷயங்கள் இருக்கணும் இருந்துச்சுன்னா அதை வேண்டிக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷமும் ஐஸ்வர்யமும் எப்பயுமே நிலச்சி இருக்கணும். இப்படி நல்ல விஷயங்களை ஒரு விஷயத்த நல்லா மனசில் வேண்டிக்கிட்டு நம்பிக்கையோட நம்ம சொல்கிற துதியை சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன வேண்டினாலும் அது கண்டிப்பாக நடக்குங்க. இது 100% உண்மைங்க. அபிஜித ஆக மாந்து தீர அபச்சிதாம்பர நட்சத்திராணாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மேதனாம் பவ தவளாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம். இந்த துதியை பெருமாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றிட்டு அந்த 24 நிமிஷத்தில் 3 முறை மட்டும் உச்சரிங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சிருந்தாலும் சரிங்க, அது கண்டிப்பாக நடந்தே தீருங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.